மகாபாரத போர்ன்றது உங்கள் மனசில் நடக்கிற போர், வெளியே நடக்கிறது இல்லை. நீங்கள் நினச்சிக்கிறீங்களா இப்போ உங்களுக்குள்ள பெரிய போராட்டம் நடந்துக்குது இல்லை, நம்ம இப்படிக்கிறோமே அதை ஏற்றுக்கலாமா, அவனை குழப்பம் இருக்குதா இல்லையா, இல்லை குழப்பம் இல்லாமல் போய் சேர்ந்துருந்தாலும் சரி. இப்போ நான் பேசணும்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டுற பார்த்தீங்களா, உள்ள போர் நடக்குது தான். அதான் மகாபாரத போர்னா வெளியே போய் அங்கேயும் நடந்ததெல்லாம் கிடையாது. குருஷேத்திர போர் எங்கே தான், புலன் 5 பூதம், அதுதான் பஞ்சபாண்டவர்கள். தத்துவம் 100. இந்த புலன்கள் தத்துவங்களை படிச்சுவிட்டு கத்தினுக்குது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? உள்ள ஒரே போராட்டம். அப்போ உங்களுக்கு இது வழிநடத்துறது யார் ஓனா? கிருஷ்ணன் ஓணும். இங்கே வந்தால் கிருஷ்ணனை காட்டி கொடுத்துருவோம். வணக்கம், என் பேர் பாலேசகி. நான் திருநெல்வேலிருந்து வரேங்கய்யா. முதல்ல இந்த கிளாஸ் வர்றதுக்கு நான் நிறைய மனிதருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த கிளாஸ் நான் அட்டன் பண்ணணும்னு சும்மா நினச்சி தான் பார்த்துருக்கேன். ஆனால் அது எனக்கு நடைமுறை சாத்தியப்பட்ட அளவுக்கு நான் தகுதியாக இல்லை. பொருளாதார ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாக சரியாக தகுதி கிடையாது எனக்கு. ஆனால் எனக்கு நன்றி சொல்லிக்கிறேன். யாருக்கும் நன்றி சொல்லணும்னா, ஒரு நண்பன் முருகன், அவன் தான் கிளாஸ் வரதுக்கு கொஞ்சம் மோட்டிவ் பண்ணி நிறைய கிளாஸில் நடக்க வைக்கி, இதெல்லாம் அட்டன் நல்லா ரூபாலா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தான். அவனுக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் விபுதன் ஐயா, அவருக்கும் நன்றி சொல்லணும். எங்கள் அம்மா அப்பா எனக்கு பொருளாதார ரீதியாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கிளாஸ்க்கு வரேன்னு சொல்லி அவங்க ஹெல்ப் பண்ணல. அவன் ஏதோ பிள்ளை கோர்ஸ் படிக்க போகிறான், படித்து நல்லா சம்பாதிச்சிருவான், அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் அவங்க உதவுனாங்க. அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஆனால் அவங்க, நான் போய் தான் சொன்னேன். இருந்தாலும் அங்கே அப்படி கோர்ஸ் படித்து நல்லா வாழ்க்கையில் முன்னேறத விட இங்கே வந்தால் நல்லாயிருவான்னு எனக்கு உங்களுக்கே தெரியும். நான் தான் வந்திருக்கேன். அப்புறம் என்னோட அத்தான், எங்கள் அக்காவோட மாப்பிள்ளை, அவர் இப்போ உயிரோடு இல்லை, இறந்துட்டார். கேன்சர் அவருக்கு 4th ஸ்டேஜ், இறந்துட்டார். அந்த மனுஷன் இறந்தனால தான் கொஞ்சம் ரூபா வந்துச்சு, அதை வச்சு தான் இங்கே வர முடிஞ்சுது. ஆனால் அந்த மனுஷனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு பயங்கர குற்ற உணர்ச்சியாக இருக்குது. என்னென்னா, அந்த மனுஷனுக்கு ஐயாவை அறிமுகப்படுத்தலாம் பயங்கர குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சு நான் என் மேலே தப்பு இருக்கும்னு ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. காலைல உள்ளது கூட பார்த்தான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரிலாம் என் மனதில் இல்லையே, நான் திமுறில் ஆணவத்தில் இருந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் பயங்கர குற்ற உணர்ச்சியாக இருக்குது. சரி, காலம் கடந்துட்டு மனசு உயிரோடு இல்லை, அவர் சாவதான் கண்ணெல்லாம் பார்த்துட்டேன், மடியில் படுத்துட்டேன், உயிர் பிரிஞ்சு தேவருக்கு. அதனால் நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்ந்துடணும், சிறப்பாக வாழ்ந்துடணும். நம்ம கிடைக்கிற வாய்ப்பை விட்டுறக்கூடாது. நான் நல்லா இருக்கணும், அவங்க 2 குழந்தைங்க இருக்குது, அந்த பிள்ளைங்க நல்லா வாழ வைக்கணும், எங்கள் அக்காவை நல்லா வாழ வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டி வந்திருக்கேன். அப்புறம் ஃபஸ்ட்டு ஐயாவை பார்க்குறப்போ நிறைய வார்த்தைகளை சிக்கியிருந்தேன். எப்படி சொல்கிறது, நிறைய பேர் வார்த்தைகளை நிறைய காயப்படுத்தியிருக்காங்க. நான் அவங்க மேலே பயங்கர கோபமாகவும் இருப்பேன். ஒரு பகை உணர்ச்சின்னு வச்சுக்கோங்களேன். காலம் கடந்தாலுமே எனக்கு அந்த பகை உணர்ச்சி இருந்துட்டு, நான் ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த மாதிரி நடந்தது. ஆனால் அவங்க மேலே ஒரு வெறுப்பு கோபம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் ஐயாவை பார்த்ததுக்கப்புறம் தான், ஐயா நிறைய கெட்ட வார்த்தைகளாக பேசுனாங்க. கெட்ட வார்த்தைன்னு அப்படி சொல்லக்கூடாது, ஆனால் அவங்க அப்படி பேசுனாங்க, நிறைய வார்த்தைகள் பேசுனாங்க. நான் எதெல்லாம் காயப்பட்டனோ, எந்தெந்த வார்த்தை காயப்பட்டனோ அதே வார்த்தையை பேசுனாங்க, இறைவனை புரிய வைக்கிறதுக்காண்டி. இப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி இறைவனை கூட புரிய வைக்க முடியுமா, எனக்கு அதே பயங்கர ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஐயாவை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். அப்படி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கும் தான் அப்போ பாட்டு பக்கம் கவனத்தை திரும்பிச்சு. ஒரு பாட்டு வரும், ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரோ ஆடாதாரே கண்ணா. அப்போ ஐயா நம்ம எல்லாரும் ஆட்டு விற்காங்க, நம்ம கண்ணன் மாதிரி இருக்கணும், ஆடக்கூடாது, வார்த்தைகளை திட்டினாலுமே நம்ம மனம் ஸ்டடியாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் ஒரு புரிதல் வந்துச்சுது. அப்படி படிப்படியாக ஸ்டெப்பாக போச்சு. அப்படி போகிறப்ப நான் என்னையும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். அப்படி இது பண்ணுறப்போ சின்ன பிள்ளையா இருந்துச்சு, நான் சின்ன சின்ன தப்பெல்லாம் செஞ்சுருப்போம், தெரியாமல் செஞ்சுருப்போம்ல, அந்த தப்பெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அந்த தட்டம் இருக்குது பார்த்தீங்களா, தட்டானுக்கு பின்னாடி வாலில் ஒரு இது மாதிரி சொருகுவாங்க, அப்படி சொருவாங்க. அப்புறம் முள்ளு மரத்தில் ஒரு பூச்சி மாதிரி இருக்கும், அந்த பூச்சிலாம் அப்படியே விளாண்டுருக்கேன், வெட்டிலாம் விளாண்டுருக்கேன். அப்போ எங்கள் அம்மா மண்டையில் வாங்கி நங்குன்னு ஒரு கொட்டினா, இப்படி ஒரு உயிரை தேவையில்லாமல் கொள்ளுதியே அப்படின்னு சொல்லி கொட்டினா. எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அப்போ நம்ம இது ஒரு காரணம், ஒரு ஜாலிக்காண்டி பண்ணோம். அப்போ நம்ம மனசை காயப்படுத்தணும், அந்த மாதிரி ஒரு ஜாலிக்கான பண்ணியிருப்பான். அப்போ அவன் மேலே தப்பு கிடையாது, நான் ஏதோ தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு புரிதல் இருந்துச்சு. இப்போ ஐயாவை பார்க்க வந்திருக்கேன். வாழ்க்கையில் முன்னேறணும், நல்லா எனக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கணும், நல்லா வாழணும், நல்லா வாழ்வேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. சரிங்க, நன்றிங்க. வணக்கம், என் பேர் பாலேசகி. நான் திருநெல்வேலிருந்து வரேன். என்னை ஐயா கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சது என்னோட நண்பன் தான், முருகன் அவர் பேர். அவர் தான் அறிமுகப்படுத்தி வச்சார். அதில் எனக்கு கடவுள் தேடல் முதல்ல எப்படி ஆரம்பிச்சதுன்னா, எனக்கு சின்ன பிள்ளையில் ஒரு கனவு வரும். அதாவது கழுத்தை அப்படி வெட்டுற மாதிரி,
அந்த மாதிரி ஒரு வலியோட கனவு வரும். அந்த வெட்டுறப்போ ஒரு வலி வரும்ல, அந்த வலியெல்லாம் கனவுல வரும். அது ஒருவேளை முன்ஜென்ம இது கூட இருக்கலாம். அப்போ நைட் உட்காந்து அழுவேன். அழுது, "இறைவா ஏன்பா இப்படி கஷ்டப்படுத்துற எல்லாத்தையும், இவ்வளோ வலியோட தான் ஒவ்வொரு ஊரையும் சாவடிப்பியா? இதுக்கு தான் என்னை படைச்சிருக்கியா?" அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேள்வி வரும். அதுதான் ஆக்சுவலாக ஆரம்ப கட்டத்தில் கடவுளை நோக்கி என் மனசு சிந்திச்ச ஒரு ஒரு நேரம்னு சொல்லலாம். அப்புறம் அப்படி போகுது வாழ்க்கையில். நம்ம கடவுளை பற்றி நிறைய ஏகப்பட்ட விஷயம் கற்றுக் கொடுத்துருந்தாங்க. வீட்டில் சுற்றி இருக்கிறவங்க கடவுள்லாம் அவங்களுக்கு தெரியாது. தெரியாமலேயே ஏகப்பட்ட இது அவங்க கல்லையும் மண்ணையும் கற்றுக் கொடுத்துருந்தாங்க. ஜாதியை கற்றுக் கொடுத்துறாங்க. ஒரு ஒழுக்க கோட்பாடை கற்றுக் கொடுத்துருந்தாங்க. நம்மளும் அதில் சிக்கிட்டு இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வாழ்கிறோன்னு சொல்ல முடியாது. சும்மா அது ஒரு ஒரு விலங்கு மாதிரி. விலங்குன்னு கூட சொல்ல முடியாது. அது ஏதோ ஒரு ஒரு அற்பமான ஒரு இது. அப்படி இருந்துகிட்ருக்கோம். அப்படி போயிட்டுருக்கிறப்போ ஸ்கூலுக்கெலாம் போவேன். ஸ்கூல் எனக்கு ஸ்கூல் லைஃபே பிடிக்காது எனக்கு. ஸ்கூலுக்கு போகிறதுக்கே எரிச்சலாக இருக்கும். படிக்கிறது, இது பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஒரு எனக்கு வெறுப்ப தரக்கூடிய ஒரு இது மாதிரி இருக்கும். ஸ்கூலுக்கு போகிறது. அப்புறம் அப்படி கொஞ்சம் காலகட்டத்தில் அப்படி அதுக்கப்புறம் நிறைய பாடங்களில் ஃபெயில் ஆகியிருக்கேன். ஃபெயில் ஆகி வீட்டில் அடிலாம் வாங்கியிருக்கேன். அப்போல்லாம் இதாகல. அப்புறம் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டில் ஏதோ ஒரு வேலைக்கு போனால் தான் எதாவது முடியும்னு சொல்லி டிப்ளமோ படிக்க வச்சாங்க. அப்போ அவங்க பணம்லாம் கஷ்டப்பட்டு இது பண்ணுறத பார்த்து படிக்கணுங்கிற ஒரு இது வந்தது. அப்புறம் நானே படிக்க ஆரம்பித்து காலேஜ்லேயே ஃபஸ்ட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி இது பண்ணி படித்து வேலைக்கு போனால் அங்கே வேறு மாதிரி இருக்குது. அங்கே ஒரே படித்ததுக்கும் நான் வேலை செய்கிறதுக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு செட்டப்பு. சமூகம் இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் இது ஒரு பக்கம் போகுது. அப்போ நிறைய எதுக்குடா வாழ்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். காலைல வேலைக்கு போகிறோம், அங்கேயே ஒர்க் பண்ணுறோம், நைட்டானா வந்துடுறோம். வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே தெரில. அப்படியே நைட்லாம் அழுவேன் பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கிறப்ப தான் என் நண்பன் முருகன் மூலமாக ஐயா கிடச்சாங்க. அப்போ கோயம்புத்தூரில் குடில் ஒன்று இது பண்ணாங்க. அப்போ ஐயா கிடச்சாங்க. ஐயாவை பார்த்ததுக்கப்புறம் தான் கடவுள்னா என்ன, வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறது புரிய வந்துச்சு. ஐயா உபதேசம் கொடுத்தாங்க. 2018 கொடுத்தாங்க. பயிற்சி பண்ணேன். 3ஆம் கண் விழிப்பு வந்தது. நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிது. ஐயா காணொலி வீடியோலேயே நிறைய தகவல் சொல்லி வச்சுருந்தாங்க. அது எல்லாமே ரொம்ப நிறைவாக வாழ்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இப்படி ஐயா கூட ரொம்ப நாள் இருக்கணும்னு ஒரு மனசுக்கு ஒரு ஆசை இருந்தது எனக்கு. அது இப்போ தான் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இந்த 40 நாள் கிளாஸ் மூலமாக கிடச்சிருக்கு. கடவுள் உணர்ந்த மனுஷனோட வாழ்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம். ஏன்னா நம்ம காலம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த வாழ்க்கை ரொம்ப கம்மியான ஒரு காலம்தான். அது நாளைக்கு கூட என்னனாலும் நடக்கலாம். ஆனால் இருக்கிறப்போ நல்லா வாழ்ந்துட்டு போகணும். அது ரகசியமாக தான் இருக்குது நம்ம காலம். அதனால் நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக வாழ்ந்துட்டு போகணுன்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த புரிதல் வேணும். அந்த ஆழ்ந்த புரிதல் கடவுளை புரிஞ்ச குருக்கிட்ட மட்டும்தான் அது இருக்குது. அந்த புரிதல் இந்த 40 நாளில் ஐயா புரிய வச்சுருந்தாரு. ஒவ்வொரு இதுக்குமே டாபிக் தனித்தனியாக வச்சு, ஆனந்த வாழ்வு, நிமிர்ந்து நெல், பார்த்து பழகு, ஊக்கமது கைவிடல், காலமுன் கையில், இப்படி ஒவ்வொரு இதுக்குமே டாபிக் வச்சு உச்சக்கட்ட புரிதல், எல்லாத்துக்குமே உச்சக்கட்ட புரிதல். ஒரு மனுஷன் வாழணும்னா இந்த மாதிரிலாம் ஒரு உச்சக்கட்ட புரிதல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சுருந்தாங்க. அதை நான் அப்ளை பண்ணி வாழ்ந்தாலே நல்லா வாழ்ந்துடுவேன். அந்த மாதிரி ஒரு கிளாஸ் தான் 40 நாள் வகுப்பு. கிளாஸ் உண்மையிலே ரொம்ப கொண்டாட்டமான கிளாஸ் தான். இங்கே எங்கள் செட்டில் அமைஞ்ச எல்லாருமே எனக்கு ரொம்ப ஒத்து போயிட்டாங்க. என்ன சொல்கிறது, நல்ல ஒரு நண்பர்கள் தான் எல்லாருமே. இது இடமே ரொம்ப கொண்டாட்டத்துக்கு ஒரு இடமா தான் இருக்குது. நல்ல பசுமையான இடம், சாப்பாடு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு. நம்ம அதுக்கு ஒரு அமௌண்ட் கட்டி வந்திருப்போம். ஆனால் அதை தாண்டி தான் நமக்கு செய்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஏசி ரூமு எல்லாமே வசதி தான். வசதி அது பண்ணி அறிவையும் கொடுத்து நல்ல புரிதலையும் கொடுத்து நம்மளை இது பண்ணுறாங்க. இதெல்லாம் கற்றுக்கிட்டாலுமே நடைமுறைப்படுத்தி காட்டணும். இது எல்லாத்தையுமே ஐயா கிட்ட கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் நடைமுறைப்படுத்தி
நான் நல்லா வாழ்ந்து காட்டணும். அதுதான் ஐயாவுக்கு செய்கிற ஒரு தொண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸுக்கு வாய்ப்பு கொடுத்த குருவுக்கும், இறைவனுக்கும், என்னோட உறவினர்களுக்கும் நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் பாலைசகி. ஆம், நான் வந்து ஐயாவோட எனக்கான 40 நாள் வகுப்புக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலாக அது வந்து எனக்கான 40 நாள் அப்படிங்கிறத விட என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கடவுள் புரிந்த, கடவுள் உணர்ந்த மனிதனோட எனக்கான 40 நாள் ட்ரீட்மெண்ட்டு. ஏன்னா, அந்த பொதுவாக சொல்லுவாங்க, டாக்டர்கிட்டையும், வக்கீல்கிட்டையும் எதையும் மறைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து எங்கே பொருந்தும்னு கேட்டிங்கன்னா, குருக்கிட்ட தான் பொருந்தும். நீங்கள் அங்கே மறைக்க முற்படலாம். ஆனால் அங்கே எல்லாமே அம்பலமாயிரும். ஐயா குரு பார்வைப்பட்டதுன்னா, எல்லாம் நான் எப்படி இருக்கேன், எந்தெந்த மாதிரி இதில் மாட்டியிருக்கேன் அப்படிங்கிற எல்லாமே அவர் புலப்பட்டுரும். அவருக்கு எப்படி புலப்பட்டதுன்னு அவர் பேசுகிற வார்த்தைகள் நமக்கு புரிஞ்சிரும். நம்ம ஐயா கூட கூட தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஐயா வந்து தூரமாக இருந்தால் கூட நம்ம குருவை நினைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாமே இதாயிரும். இந்த 40 நாள் வகுப்பில் வந்து முழுக்க முழுக்க கண்காணிப்பு தான். நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு ஐயா வந்து என்னன்னு மட்டும் இல்லை, ஒரு 20 பேர் இங்கே இருக்கோம். ஒவ்வொருத்தையும் தனித்தனியாக கண்காணித்து இந்த யார் யார் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க, எந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டியிருக்காங்க, எப்படி சரி பண்ணலாம், அதெல்லாம் வந்து ஒவ்வொரு தலைப்புலையுமே வரப்போவுமே சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த இதை வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு நடைமுறைப்படுத்தினா மட்டும் போதும். ஏன்னா நிறைய விஷயம் சொல்கிறப்போ மனசு வலிக்கவும் செய்யும். ஏன்னா அது மற்றவங்களுக்கு தெரியாது. நான் எப்படி இருக்கேங்கிறது எனக்கும் ஐயாவுக்கும் மட்டும் தானே டீல் இருக்கும் இந்த இடத்துல. அப்படிங்கிறப்போ எனக்கு பர்சனலாக வலிக்கும். ஆனால் அதை வெளியே காட்டிக்க மாட்டோம். சும்மா ஏதாவது ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நிறைய விஷயங்கள் புரிய வச்சிட்டார் ஐயா. அந்த இதை வந்து நான் சரி பண்ணிவிட்டு நடைமுறைப்படுத்தினாலே போதும், என் வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்துடுவேன். வாழ்க்கை எப்படி வாழணும்னு தெரியாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஐயா நான் புரிய வச்சிட்டார், இப்படி தான் வாழணும் அப்படின்ட்டு. போதுமானது, இந்த தலைப்புகளே போதுமானது. நல்லா வாழ்கிறதுக்கு, விசேஷமாக வாழ்கிறதுக்கு, கொண்டாட்டமாக வாழ்ந்து சமாதி சாதிக்கிற வரைக்கும் போதுமானதாக இருக்குது. நல்லா இருப்பேன். இனிமேல் வாழ்ந்து தான் காட்டணும் ஐயாட்ட. ஏன்னா கல்வி வாங்கியாச்சு, அதை வந்து நடைமுறைப்படுத்தி வாழ்ந்து தான் காட்டணும். இதுக்கு மேலே வாழனா அது வந்து என்னோட குற்றமாக தான் இருக்கும். ஐயா மேலே தப்பு சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் கிளாஸை கரெக்டாக யூஸ் பண்ணுறேன், நான் யூஸ் பண்ணான்னு தெரில. ஆனால் அவர் யூஸ் பண்ணி சொல்ல வேண்டிய கருத்துக்களான்னு சொல்லி கொடுத்துட்டாரு. உங்களுக்கும் கடவுள் தெரிஞ்சுக்கணும், கடவுள் புரிஞ்சுக்கணும், நல்லா வாழணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐயா கிட்ட வாங்க, நல்லா இருப்பீங்க. நன்றிங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.